அவங்களுக்கு சேர்ந்தது இந்த பக்கம். சரிங்கம்மா சரிங்க. அதாங்க பாறையோடைய கலரே எல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. இது எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் வச்சு மட்டும்தான் கட்டியிருக்காங்க பாருங்க. இப்படி தாங்க இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த காட்டுக்குள்ளையெல்லாம் இருக்காங்க, அதுவும் பயமே இல்லாமல் இருக்காங்கன்ட்டு பார்க்குறோம். இந்த வால்பாறைக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. பெரிய ஹிஸ்ட்ரினா இந்த வால்பாறை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களாக தாங்க இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டேட்டுக்காரவங்களாம் உள்ளே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வாழ்கிறதுக்கு நிறையா தடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி தான். நம்ம நிறைய இடத்துல காஃபி பீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம், அதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம், எப்படி எடுக்கிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்துருப்போம். அதனால் அப்படியே நம்ம அப்படியே சும்மா அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டு நம்ம கிளம்பலாங்க. இடத்துக்கு வந்து நிறையா இந்த எஸ்டேட்டுக்காரவங்க இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம், எஸ்டேட்டுக்காரவங்கன்னா வேறு யாருங்க, எல்லாம் அந்தந்த காலத்தில் இருந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சமாக இடத்த வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு இது எதுவுமே இல்லை, இது நம்ம இடம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி அப்படின்ட்டுருவாங்க, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் மக்கள் பார்த்திங்கன்னா காடர்கள் அண்ட் முதுவர்கள் அப்படின்றாங்க. முதுவன் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட கேரளா பார்டர் அந்த சைடில் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காடர்கள் அப்படின்ற மலைவாழ் இனம் தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுடைய குலத்தொழில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர் தாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் எல்லாமே ஆளுகளை கூட்டு வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, எல்லாமே காஃபி வந்து காய போடுற இடம் தாங்க. இதில் காஃபிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், காய போட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, இங்கே காய போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இப்போ தான் வந்து காஃபியெல்லாம் ஒன்று சேர்த்துட்ருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு காஃபி எஸ்டேட்டோடைய அந்த காய போடுற களம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஏரியா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின் எடுக்காத காஃபிலாம் அப்படியே போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் ஸ்கின்னெல்லாம் எடுக்கலை, அப்படியே இந்த பக்கம் ஸ்கின்னெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. மெஷினில் போட்டு அரைச்சி எவ்வளோ காஃபி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கத்தில் அப்படியே தோலோட காய போட்டுட்ருக்காங்க. காஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படியே இருந்ததுன்னா பக்கத்து காடு அப்படியே நம்ம வந்து ஆக்கிரமிச்சுக்கிறதோ இல்லை வந்து வாங்கிடுறதோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ம இதிலேருந்து ஸோ நம்ம போகிற கிராமத்துக்கு வந்து இது தாங்க வழி. இதுக்கு மட்டும் அயன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதை தாண்டி அடுத்தது வந்து அந்த கிராமத்தை நோக்கி போகணும். நம்ம போகிற கிராமத்துக்கு பேர் வந்து நெடுங்குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லோனி ட்ரைபல் செட்டில்மெண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இந்த பிரிட்ஜு இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. சரி நம்ம அப்படியே போகலாங்க. இந்த தம்பி ஆமாங்க, அசாமில் இருந்து இங்கே வந்து டீ எஸ்டேட்டுக்கு சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது கொண்டு வந்தாங்களாமா. அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற. தம்பி எப்போ தமிழ் பேசுகிற அப்படின்னா, நான் இங்கே தாங்கண்ணா இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே அப்படின்றான். ஸ்கூலு இங்கே தான் படிச்சுட்ருக்கானா. எத்தனை வருஷமாக இந்த டீ எஸ்டேட்டில் காஃபி எஸ்டேட்டில் வேலை செய்வாங்கன்னு பாருங்கள். இந்த ரோடு கூட பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரூட்டில் போனோம், அந்த ரூட் இதோட பயங்கரமாக இருந்துச்சு. அதில் தான் ஏதாவது அனிமல்ஸ் வந்துருமோன்னு ஒரு பெரிய பயமாகவே இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ரோட்டில் ஐயோ என்னவோ கத்துது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போக போகிற கிராமத்துக்கு வந்து இந்த ரோட்டு வழியாக தான் போகணும். என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. கேட்டதுக்கு இந்த வழியில் லெஃப்ட்டில் போங்கன்னு தான் முன்னாடி சொல்லி அனுப்புனாங்க. பட் கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போகலாம். என்னென்னு தெரில. இன்றைக்கி இதுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம திரும்பி கிளம்பணும் வேறு. மணி இப்போ 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மக்கள் எப்படி டெய்லி இதில் வராங்கன்னு தெரில. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த தார் ரோடு இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு தான். நம்ம ஆஃப் ரோடு அல்டிமேட்டாக இருக்க போகுது. அதையும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அப்படியே போகலாம். ஆனசாணியெல்லாம் கிடக்குதுங்க இதில். ஐயோ, கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். ஈவினிங் ஆக நம்மளுக்கு கொஞ்சம் யானை இருந்தாலே சேஃபாக தாங்க போகணும்.
சரி பார்ப்போங்க பாருங்க, இது எல்லாமே யானை சாணி தாங்க. இதுக்குள்ளே யானை எப்போ வேணாலும் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். போட்டு கொப்பா வேற லெவலில் இருக்குது. பாறையோடைய கலரே எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்பா சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம போகிற வழி அந்த பக்கம் எங்கேயோ ஒரு வழி போகுதுங்க. அந்த வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே நம்ம ஈவினிங் கொஞ்சம் வரும்போது பார்த்து தான் வரணும்னு நினைக்கிறேங்க. எப்படி இருக்கு பாருங்க ஏரியாலாம். இப்போ என் கண்ணால் பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க இப்படி தாங்க இருக்குது இந்த ஏரியா. சைட்லாம் பார்த்தீங்கன்னா யானை சாணி தாங்க. இதுக்குள்ளே கண்டிப்பாக யானை மேயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே புல்லாக இருக்குதா, அதனால் மேயறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. இவருக்கு ரோடெல்லாம் யானை சாணி தான். இப்போ தாங்க வால்பாறை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கருக்குன்னு ஓட்டுறேன். இவ்வளோ நேரம் ஜாலியாக போயிட்டு வந்தேன். இவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பதட்டமாக ஆக ஆரம்பிக்குது. இங்கே எங்கேயாவது யானை நின்றுச்சுன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்க? வண்டி எங்கே திருப்புவீங்கன்னே தெரியாது. அப்படியே வண்டியை போட்டு ஓட வேண்டிதான், வேறு வழியே இல்லை. ஐயோ போக போக ரொம்ப இன்டீரியராக போகுதுங்க. பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்க்குறதுக்கே படு பயங்கரமாக இருக்குங்க. மேலே இருக்கிற மலைகள் அதை விட அல்டிமேட்டு. எல்லாமே யானை வர வழி தாங்க. சைட்லெலாம் அது அப்படியே தரன்னு சரசிக்கிட்டு வரும்ல. இங்கே பாருங்க யானையோடைய சாணியை. இங்கே யானைக்காடு தான், பட் இப்போ யானை இருக்குதா அப்படின்றது தான் கொஞ்சம் சந்தேகம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா என்ன ஏதுன்னே சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் யானைகள் வருங்க. தார் ரோடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் தார் ரோடு முடிஞ்சிடும். அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு ஆஃப் ரோடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். பார்ப்போம் எப்படி போகுது என்ன ஏதுன்ட்டு. வருங்க என்னது இவ்வளோ எறும்புங்க சார், இவ்வளோ என்னடா அது யோசிக்கிறேன், என்ன பேசுகிறதே தெரியலையே. ஐயோ சாவி. சரி ஓகேங்க, அப்படியே போவோம். நிறைய இடத்துல எருமைச்சாச்சு, எருமைன்னு வருது. யானைச்சாணி இருக்குங்க, அதுதான் பயமாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஜல்லி போட்டிருக்காங்க. இந்த வழியாக போய் மறுபடியும் மேலே ஏறி அப்படியே போகணும். ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம இதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். இதுவரை கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரோடு பழைய ரோடு இதோட முடிஞ்சுது. ஒரு கேமராவை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு டென்ஷனுங்க. ஆனே ஆக மாட்டேங்குது. முக்கியமான நேரத்துலலாம் இந்த மாதிரி டைம்லலாம் ஆன் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நான் இங்கே நின்று யானைக்காட்டில் நின்று தனியாக நின்று நானும் ஆன் பண்ணி பார்க்குறேன், முடியலைங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யானையோடைய லத்தி தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து திட்டிகிட்டே இருந்தீங்க, அந்த ஒரு ஷூவை வாங்கி போடு ஷூவா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஷூ வாங்கியிருக்கேங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு வந்திருக்கேன் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ உங்கள் எல்லாரோடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் அப்படியே ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த விலாகை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே அந்த கிராமத்துக்கு போகிற வழிக்கு வந்துவிட்டோம். ஒரு இங்கேயும் தான் யானை சாணி இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி இருந்து வந்தோம். அப்படியே நம்ம போக வேண்டிய வழி இது. இந்த இடத்துல மட்டும் ஒரு வனக்கருப்பண சாமி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டெரராக தாங்க இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாம். என்னால் கேமரா மாட்ட முடியலைங்க, சாரி. உங்களுக்கு இந்த ரூட்டெல்லாம் காட்டலான்னு நினச்சா அந்த கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது. நம்ம மொபைலில் தான் எப்போ ஷூட் பண்ணுவோம். அந்த மொபைல் ஹோல்டர் வேறு எடுத்துகிட்டு வரல, இதை நம்பிட்டு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால இப்போ என்னால் வந்து போகிற வழி எடுக்க முடியல. அப்பப்போ நின்று இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சீனரிஸ் மட்டும் காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அந்த ரோடும் முடிஞ்சுது. அங்கே பாருங்கள், இதோட இந்த ரோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அப்படியே வந்து மண் ரோடு அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே பாறைகளும் அப்படியே மண்ணுமா அப்படியே மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரி ஓகேங்க, வால்பாறைக்குள்ளே இப்படிலாம் கிராமங்கள் இருக்குது அப்படின்றதே வந்து உள்ளே வரும்போது தாங்க தெரியுது. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் பயத்தோடு போவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வீடு இருக்குது, எல்லாம் மண்ணில் தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடெல்லாம் தாண்டி மறுபடியும் போகணும்னு நினைக்கிறேன். மேபி வரும்போது இந்த ஊரை வந்து பார்க்கலாம்.
ஆனால் ரோடு இன்னும் போகிறதுனால நம்ம இந்த வழியில் போய் பார்க்கலாங்க. சரி சரிடா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண் வீடு மாதிரியே இருக்குங்களா, ஐ மீன் கான்கிரீட் வீடு மாதிரியே இருக்குங்களா. இது எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் வச்சு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இது மேலே அந்த இது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் மண் மட்டும் பூசி சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து செவுரு வச்ச வீடு மாதிரியே இருக்குது. ஆனால் எல்லாம் மண் வீடு தான். ஏங்கம்மா? மண் வீடு தான் சாமி, எல்லாம் இடிஞ்சு போச்சு. அதாவது மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்க. கஷ்டம் தான். அதாவது இப்படி பெஞ்சாலே இடிஞ்சு விழுந்துடும், எல்லாம் உள்ளே விழுந்துருங்க. மழை மேலே மாதிரி நித்தி போச்சுது எல்லாம். அதான் பாருங்கள் எல்லாமே இத்து போச்சுங்க. நித்தி போச்சுது. அதாங்க. இப்போ பையனுக்கு விழுந்து இந்த கையும் முடியல. இதில் எப்படி இதை சரி பண்ணோம்னா மறுபடியும் எல்லாமே ஒன்றுலேருந்து மறுபடியும் பண்ணி ஆகணும். எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் கட்டுவீங்க நீங்கள்? 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கட்டிடணும். மறுபடியும் கட்டணும், இல்லைன்னா நம்ம தூங்கும்போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சரிங்கம்மா சரிங்க. நம்மளே விழுந்தாலும் விழுந்துடும். கண்டிப்பாக அதுவும் சுவர் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டம். வந்துருங்க கண்டிப்பாக வந்துருங்க. இப்போ இங்கே எத்தனை குடும்பம் இருப்பாங்கம்மா? 70 குடும்பம் வர்றாங்கிறா. ஆனால் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. பார்த்துட்டு தான் பேசிட்டு தான் போகிறோம். ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு இங்கே இருந்து இது வரைக்கும் அங்கே அந்த காணி இருந்து ஃபாரஸ்ட்டு அவங்களுக்கு சேர்ந்தது இந்த பக்கம். சரிங்கம்மா சரிங்க. அதனால் போடுறது சரியாக மாட்டேங்குது. அதான் ரோடும் போட்டு கொடுத்துட்டு இந்த வீடும் கொஞ்சம் கட்டினாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அவ்வளோதாங்க. இது ஜன்னலுங்களா? கஷ்டப்பட்டு இந்த கட்டணும். ஓ சரிங்கம்மா சரிங்க. இப்போ இதெல்லாம் வந்து மண்ணு தான் மேலே பூசிருக்கீங்க, பூசி சுண்ணாம்பு மட்டும் அடிச்சிருக்கீங்க. ஆனால் மழை வந்து எல்லாமே கரைஞ்சிரும். அதாவது இங்கே பாருங்க, தகரத்தில் கதவு கட்டியிருக்காங்க. சும்மா கல் தாங்க, அங்கங்கே அப்படியே கட்டியிருக்காங்க. இதில் தெரியும் பாருங்க. அதான் அதான் இங்கே எல்லாமே பாருங்களேன், மழை வந்து இது பூசினதெல்லாம் கூட விழுந்துருச்சு பாருங்க. என்னதான் நம்ம கையில் வெறும் மண்ணை வச்சு பூசினாலும் நிற்காது. மழையெல்லாம் வந்துச்சுன்னா இதாகிடும். ஆமாங்க, எல்லாம் கரைஞ்சி அப்படியே கொஞ்சமாக இடிய ஆரம்பிச்சிடும். அதான் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னுமே இந்த இடத்துல மண் வீட்டில் தான் இருக்கீங்க. இந்த சின்ன சின்ன கல் வச்சுருக்கீங்களே, நம்ம நிற்கிதாங்கம்மா, மண் வச்சு அப்புறதுனால நிற்கிதுங்க. மழை பெஞ்சா தாங்காது. எப்படி இருக்குங்க இந்த ஏரியா? சரிடா. என்ன குருவிங்கம்மா அது? என்ன குருவிங்க? மைனா தாங்களா? சரிடா நான் ஒன்றுமே பண்ணலடா. பயப்பட வேண்டாம், ஒன்றும் பண்ணல. மைனா இந்த மகன் வாங்கி கொண்டு வந்து விட்டோம். சோழியிலிருந்து இப்போ பிடிச்சிட்டு வந்து. ஓ சரிடா, ஒன்றுமே பண்ணல. ஆனால் மைனாவை இப்போதாங்கம்மா பக்கத்தில் பார்க்குறேன். தூரத்தில் பார்ப்போம் ஓடிடும். அதான் மரத்தில் பெரிய உயரத்தில் தான் வாயில் படப்போம். சரி வரேங்கம்மா. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்கம்மா. கோயம்புத்தூர்லேருந்து இந்த கிராமங்களை பார்க்கறதுக்காக வந்தேங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே எல்லா கிராமத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க. வரேங்கம்மா. ஓ காமராஜர் அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்தில். சரி இதெல்லாம் இருக்குங்க. இல்லைங்கண்ணா, இது அது பேர் என்னது, அன்னாச்சி பழம்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் வளருதுங்க இங்கே. கொஞ்சம் விவசாய இடம் கொடுத்தாங்கன்னா நல்லா பண்ணலாம். சரிங்கண்ணா வரேங்க. வருங்க, இது எல்லாமே இப்போ தான் பூசியிருக்காங்க. அதான் இப்போ தான் பூசியிருக்குங்க.
ம். ஓ, ஆனால் பார்த்தா புதுசாக பூசின மாதிரி தான் இருக்குது. ஓ, சரி 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 சரி. சரிங்க, வரேங்க. தங்க, டாட்டா டாட்டா. இதுதான் இந்த ஊருக்கு இருக்கிற 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுங்க. நல்ல மனிதன் வாழ்க்கை முன்னேற பள்ளிச்சாலை திறக்கப்படுகிறது. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. ஆனால் மேலே சீட்டோடு தாங்க போட்டிருக்காங்க. நெடுங்குன்றம். இது இங்கே ஒரு கோவில் வச்சுருக்காங்க. வன உரிமை குழு நெடுங்குன்றம் அங்கே இருக்கு பாருங்கள். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ரத்னசாமிங்க. இது என்ன கிராமங்கண்ணா? இந்த கிராமம் நெடுங்குன்று பழங்குடியினர் கிராமம். நெடுங்குன்றூர். நெடுங்குன்று அப்படின்றது. இது வந்து வால்பாறையில் எந்த சைடில் வருதுங்கண்ணா? வால்பாறையில் வந்து வடக்கு சைடில் வருதுங்க. சரி சரி. உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே வில்லோனி அந்த எஸ்டேட் இருக்கிற அந்த சைடு. சரி சரிங்க. இப்போ இங்கே எத்தனை வீடுங்கண்ணா இருக்குது? வீடு வந்து கம்மியாக தான் இருக்குங்க. என்ன ஒரு 34 வீடு இருக்குங்க. 34. ஆனால் ஃபேமிலி வந்து 65 ஃபேமிலி. நாங்கள் வந்து ஒரே வீட்டிலே இப்போ 2 ஃபேமிலி அப்படின்ட்டு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி. ஓ, அப்படி தான் இருக்கீங்க இப்போ? இருக்குங்க. இப்போ நீங்கள் மலைவாழ் மக்களில் என்ன பிரிவில் வருவீங்கண்ணா? மலைவாழ் மக்களில் நாங்கள் வந்து காடர்கள் அப்படின்னா இந்த காட்டில் இருந்து இன்னொரு காட்டுக்கு அந்த மாதிரிலாம் நகர்ந்து வேறு காட்டுக்கு போய் வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்குங்க. நீங்கள் வீடெல்லாம் கட்டி ஒரே இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டீங்களா, இல்லை இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்காங்களா மக்கள்? இல்லைங்க, இது வந்து எப்போனா இப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே பக்கம் வீட்டில் இந்த மாதிரி வீடு கட்டி ஒரே பக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன அடிப்படை வசதி செய்தோ அந்த அடிப்படை வசதி எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறப்போ வந்து உரமெல்லாம் போடுறது இல்லைங்க. உரமெல்லாம் எந்த இதுவுமே போடுறதில்ல. அதே சமயத்தில் வந்து இப்போ ஒரு வருஷம் இங்கே வந்து விவசாயம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு வந்து உரம் போடாமல் அந்த இடத்துல வந்து நல்லா விவசாயம் நம்மளுக்கு வந்து செழிப்பாக கிடைக்கும். அதை வச்சு வந்து அடுத்த பக்கம் போய் அதே மாதிரி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போங்க. ஆனால் என்ன நம்மளுக்கான அடிப்படை வசதி வந்து அப்போ வந்து அங்கங்கே செட்டு கட்டி அப்போ வந்து ஓடத்தலை எல்லாமே இருந்தது எங்கள் இதில். இப்போ ஓடத்தலையை வச்சு நாங்கள் அங்கங்கே செட்டு போட்டு அப்போ அந்த காலத்தில் வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்போ வந்து ஓட்டு எலெக்ஷன் இந்த எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஓட்டு ஐடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஓட்டு போடணும் இப்போ அப்படிங்கிறனால ஜனநாயக கடமை அப்படிங்கிறதெல்லாம் வரனால இப்போ அடிப்படை வசதி நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2006 வன உரிமை சட்டத்தில் வந்து இப்போ வால்பாறை பகுதியில் ஒரு 12 கிராமம் 12 வன கிராமம். அதில் வந்து இப்போ மலைவாழ் மக்கள் 12 கிராமம் இருக்குங்களா? என்னென்ன கிராமம்னா அதில் வந்து என்ன இப்போ வால்பாறை வனச்சரகம் அப்படிங்கிற இதுலைங்க நாங்கள் வந்து பழங்குடி மக்கள் இப்போ கீழ்பூனாச்சி காடம்பாறை வெள்ளிமுடி அங்கிட்டுங்க. அப்புறம் இங்கே வந்து கவர்கல் செட்டில்மெண்ட்டு நெடுங்குன்று ஒரு 5ங்க. அதே மாதிரி மானாம்பள்ளி வனச்சரகம் அப்படின்ட்டா பாலகனார் செட்டில்மெண்ட்டு, அப்புறம் சங்கரன்குடி, பரமன் கடவு, உடுவன்பாறை, தெப்பக்குளமேடு, சிங்கோனா இப்படி வருதுங்க. இந்த மாதிரி இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரி அடிப்படை வசதி வீடெல்லாம் கட்டி தான் இருக்காங்களா, இல்லை காட்டுக்குள்ளே? அவங்களுக்கு வந்து என்ன இப்போ இங்கே கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஏதோ நம்ம கொஞ்சம் அங்கங்கே போகிறனால நம்ம கொஞ்சம் அதிகாரியெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அடிப்படை வசதி இங்கே நெடுங்குன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா காமராஜர் காலத்தில் வந்து கரண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தெருவிளக்கு மட்டும்தாங்க. இருந்தாலும் நம்ம அறிவுத்திறமையை வச்சு கொஞ்சம் சரி வீட்டுக்கு கொஞ்சம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன்லாம் வாங்கி 2 வருஷமாக அலைஞ்சு பிடிச்சி பெர்மிஷன் வாங்கி வனத்துறையில் பெர்மிஷன் வாங்கி இப்போ அது கூட நம்ம கரண்ட்டு கூட நம்மளே எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்த மாதிரி அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகி எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? செட்டில் ஆகி 42லேருந்து நாங்கள் வந்து 42லேருந்து இந்த ஊர் இருக்குங்க நெடுங்குன்று அப்படின்றது. நெடுங்குன்று ஆமாங்க. ரோடுமே இன்னும் ஃபுல்லாக போட்டு முடிக்கலைங்க. காரணம் என்னென்னா போட்டு வரப்போ வந்து இப்போ என்ஓசி பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் எல்லா பக்கம் ஒரு அடி பிடிச்சி பெர்மிஷன்லாம் வாங்கினேங்க. வாங்கி கொடுக்கையில் அது என்ன ஆகி போச்சு, ஒரு 3200 மொத்தம் வந்து 4 கிலோமீட்டருங்க. சரிங்க. இதில் வந்து 3200 வந்து கவர்மெண்ட்டு வந்து போட வேண்டியது முனிசிபாலிட்டியிலிருந்து
ஆனால் அது போட்டிருக்கிறது வந்து அது போட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆகி போச்சுங்க, ஒரு 2,600 மட்டும்தான் போட்டிருக்காங்க. சரிங்கண்ணா. காரணம் என்னன்னா புலிகள் காப்பகம் அப்படின்ட்டு அதில் அறிவிச்சுட்டாங்க. அதில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓ, இதுலேருந்து இது வந்து பார்டர் இதிலிருந்து போடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எது வரைக்குங்கண்ணா இந்த ஜல்லியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அது வரைக்கும் ரோடு சாங்ஷன் ஆயிருக்கு. ரோடு சேங்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு மேலே வந்து புலிகள் காப்பகத்துக்குள்ள வருது. அது அந்த ஜல்லி போட்டது கூட புலிகள் காப்பகம் தானே. அந்த அங்கே தார் போட்டிருக்காங்க பாருங்க. ஆமாங்கண்ணா. அந்த தொண்டித்தோடு அந்த ஏரியாவில் வந்து அதோட ஷாப் ஆயிருதுங்க. ஓ, அது கிஞ்சிட்டு வந்து கம்ப்ளீட்டாகவே புலிகள் காப்பகம். ஓ, அதனால உங்களுக்கு ரோடு ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. இப்போ ரோடு வரவே வராதுங்களா? இப்போ ரோட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ கேட்டு ஓரியாடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி 2006 வன உரிமை சட்டத்தில் வந்து என்ன அதில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டா 2.5 ஹெக்டர் வந்து பூமி அளவு வந்து நம்மளுக்கு வந்து தரலாம், கவர்மெண்ட்டே வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா நான் வந்து டிஓபி கிட்ட பேசியிருக்கேன், கலெக்டர் கிட்ட பேசியிருக்கோம். அப்புறம் சென்னையில் வந்து மாநில கமிட்டி அதில் இருக்குங்க, அதுலேயும் போய் பேசியிருக்குங்க. ஆனால் இது வந்து கூடிய சீக்கிரம் முடிவு வர்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துருச்சுன்னா ஒரு மக்களுக்கு ஒரு இது வாய்ப்புங்க. இதே மாதிரி இந்த இங்கே இந்த செட்டில்மெண்ட் இந்த வன கிராமம் மட்டும் கிடையாதுங்க. இதே மாதிரி தெப்பக்குளமேடு, அதே மாதிரி கவர்கல் செட்டில்மெண்ட், அது ஒன்று ஒரு 60 மீட்டரு, அதே மாதிரி இப்போ கீழ்பூனாச்சி, அதே மாதிரி வெள்ளிமுடி சைடு, இது எல்லாமே ரோடு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு இருக்குது. ஆனால் இது சரி பண்ணுறதுக்கு வந்து புலிகள் காப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தடையாக போயிட்டு இருக்குங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கும் இந்த மாதிரி ரோடு வசதி இல்லாமல் தான் இருக்கு. ரோடு வசதி எல்லா பக்கமுமே இப்போ பரமன் கடவையெல்லாம் நம்ம 5 கிலோ அரிசிக்கு மேலே வந்து தூக்கிட்டு போகவே முடியாதுங்க. சுத்தமாகவே 5 கிலோ அரிசி கொண்டு போகல. அதுக்கு மேலே வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாதுங்க. அந்த அளவுக்கு தான் வந்து வாழ்ந்து வர்றாங்க மக்கள். ஆனால் அதே இதில் வந்து இப்போ கேரளா பக்கத்திலே மிளகுதரை அப்படின்ட்டு கேரளா இருக்குங்க. அந்த மிளகுதரை பகுதியில் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ டவரு நெட்வொர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரமோட்டரு எல்லாமே வந்து போகிற மாதிரி வந்து ரோடு வசதி எல்லாமே அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. கேரளா மாறலாம், அதான் கேரளா ஸ்டேட் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆனால் சட்டம் வந்து எல்லாருக்குமே தாங்க. வன உரிமை சட்டம் வந்து எல்லாருக்கும். ஆமாம், அது இந்திய சட்டம் தானே, இந்தியா எல்லாத்துக்கும் தான். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்குதுங்க, வரலைங்க. அதுதான் இப்போ நான் போய் பேசிகிட்டு இருக்கேங்க. அப்போ பேசுகிறப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வேற மாநிலம், இது வந்து வேற மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதுதான். ஆனா அந்த பக்கம் புலிகள் காப்பகமா தான் இருக்கு. புலிகள் காப்பகம். ஆனா அவங்களுக்கு பண்றாங்க, எங்களுக்கு வந்து பண்ண மாட்டேங்குது. இது சம்பந்தமா நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து வீட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க வெறும் இப்போ வந்து 1.5 சென்ட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 1.5 எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு 1.5 சென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடி போய் சென்னையில் வந்து மாநில கமிட்டி அந்த இதில் போய் பேசவும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சரி. டைரக்டர் அங்கே அவரே நேரடியாக வந்து கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த எவ்வளோ அவங்களுக்கு வந்து நிலம் இருக்கோ அதை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ கூட நான் வால்பாறை வந்துட்டு தான் வந்தேங்க. அப்படிங்களா? சரிங்க. இப்போ உங்களுக்கு அப்போ இங்கே விவசாய இடம் இல்லை? விவசாய இடம் வந்து கொடுக்கலைங்க, இருக்கு. இப்போ குறுமிளகுலாம் இந்த ஏரியாவில் குறுமிளகுலாம் போட்டுருக்கு பாருங்க. இங்கெல்லாம் குறுமிளகு போட்டுருக்குங்க, விவசாயம் இருக்குங்க. சரி. ஆனால் என்னன்னா எங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்காம வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து தர மாதிரி சொல்றாங்க. இது அதாவது என்னன்னா நீங்க இங்க 42ல இருந்தே இருக்கிறதுனால விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்க பட்டா இல்லைங்க, சும்மா காட்டுக்குள்ள விவசாயம் பண்ணிக்கலாம். சரி. இப்போ அங்க பாலாஜி கோவில் போற வழியில கவர்கல் செட்டில்மெண்ட், கவர்கல்ல இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி தானே காட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க? காட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, இவங்க வெளியில வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுனாங்க. இனி அவங்களுக்கு என்ன எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா 2014 வந்து அவங்க செட்டில்மெண்ட் ஏரியாவுக்கு யானை போயிடுச்சுங்க. சரிங்கண்ணா. அது யானை போய் பிரச்சனை வந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் தகரம் எல்லாம் அழிச்சு அப்பவுமே சோறாக்கிட்டு இருப்பாங்க, பாத்திரத்தை கூட மிதிச்சு இது பண்ணுங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதுல வந்து அவங்க 2014 வந்து அவங்க வந்து ஐயர்பாடி சைடு எங்களுக்கு வந்து இடம் வேணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அதுல போய் அங்க போய் இருந்தாச்சுங்க. இப்போ அவங்களுக்கு கூட என்னங்க 16 பேருக்கு பட்டா கொடுத்துருக்கோம். சரிங்க. வீட்டு பட்டா வந்து 16 பேருக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு இடமே இல்லைங்க சுத்தமாக. அதை வந்து உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு 6-7 வீடு என்னமோ 8 வீடு இருக்குங்க ஆக மொத்தம். ஆமாம், அவ்வளோதான் இருந்துச்சுங்க. ஆனால் 19 குடும்பம் என்னவோ இருக்கேன் அப்படின்னாங்க. இங்கே ஸ்கூலு பசங்களுக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்காங்க. 5 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் போகிறதாங்கன்னா அதுக்கப்புறம்னா வால்பாறை தான் போகணும். வால்பாறை படிக்கணும். சரி. இங்கே நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்கண்ணா? விவசாயம் வந்து நாங்கள் இப்போதைக்குள்ள விவசாயங்க நாங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள், இஞ்சி, அப்புறம் குறுமிளகு, இந்த மாதிரி. அப்புறம் சிறுகாட்டு பொருள் அப்படின்னா சீயக்காய், தேன்,
அந்த இதில் வந்து எல்லாமே அது ஒரு 36 வகை இருக்குங்க. சரி வந்து எடுத்து நாங்கள் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போய் தான் தேன்லாம் எடுக்கணும். காட்டுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறதுக்குலாம் அனுமதி இருக்குங்களா? அதெல்லாம் பெரும் அது வாங்கிட்டேங்க. அதெல்லாம் இருக்கு. அது வந்து சமுதாய உரிமை அதை வாங்கிட்டுங்க. சரி சரி சரி. அதில் வந்து காட்டுக்குள்ளே போகலாங்க. அது வாங்கியிருக்கோம். நாங்கள் இப்போ கேட்குறது என்னங்க, எங்களுக்கு வந்து வன கிராமத்தை வந்து வருவாய் கிராமமாக மாற்றிக்கோங்க. இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா கேரளாவில் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸ்கோரு பப்பர் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிற ஏரியா வந்து கம்ப்ளீட்டா வந்து பப்பரா மாற்றி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து பப்பரா கொடுத்துட்டா எந்த கவர்மெண்ட்டுமே எந்த அடிப்படை வசதி அவங்க வந்து அறிவிச்சாலுமே எங்களுக்கு வந்து அந்த உடனே வந்து கிடைச்சிடும். முனிசிபாலிட்டியிலிருந்து என்ன அறிவிச்சாலும் அதை வந்து வால்பாறை முனிசிபாலிட்டியிலிருந்து எங்களுக்கு கிடைக்குங்க. சரி சரி சரி. ஆனால் இப்போ வனத்துறைங்கிறனால தான் வனத்துறையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும், எல்லாமே பண்ணணும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் காலங்காலமாக பல தலைமுறையாகவே இந்த காடுகளுக்குள்ளே தான் வாழ்ந்தீங்க. அப்போல்லாம் உங்களுக்குலாம் பட்டா இல்லையாங்கண்ணா? அப்போ வந்து பட்டா வாங்கலைங்க. ஓ, நீங்கள் அப்போ வந்து இந்த காடு அதாவது வெள்ளக்காரன் அந்த காலத்தில் சொன்னதுங்க, வால்பாறை வர்றதுக்கு காரணமே பழங்குடி மக்கள் தாங்க. அதாவது அப்படி வந்தது. அப்போ வெள்ளக்காரன் வந்து அந்த காலத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அங்கங்கே விவசாயம் பண்ணிட்டு நாங்கள் வந்து இருப்போங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒவ்வொரு அரசு வந்து ஒவ்வொரு இதாக அறிவிச்சு இப்போ வந்து ஒரே பக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ண ரேஷன் கார்டில் இருந்து. இப்போ உங்களுக்குலாம் ரேஷன் கார்டில் ரேஷன்லாம் இருக்குங்க. இல்லை வில்லோனி போகணுங்க, வில்லோனி மேப்பர்ட்டில் போய் வாங்கிக்கணும். ஓ சரி சரி. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. 7 கிலோமீட்டர் வருங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகணும்னாலும் வெள்ளோனி போய் தான் போகணும். ஏதாவது சின்னதாக ஒரு காய்கறி வாங்குறதுனால அங்கே தான் போகணும். சரி சரி. இப்போ 7 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து எப்படி போகிறீங்கன்னா நடந்து தான் போவீங்களா இல்லை குறுக்கு வழியாக போகணுங்க? குறுக்கு வழியாக நடந்து போயிடுவோம். சரி சரி சரிங்க. நடந்து கஷ்டப்பட்டு போய் தான் காடுகளுக்குள்ளே அப்படியே இறங்கி போய்க்கிங்க. வாங்கணுங்க, ஜாமான் எல்லாம் வாங்கணும். சரி சரி சரி. இங்கே இந்த மலை கிராமங்களை சுற்றி எந்த மாதிரியான வனவிலங்குகள்லாம் இருக்காங்க? வனவிலங்கு இங்கே இப்போ வந்து என்ன இந்த புலிகள் காப்பகம் அறிவிச்சதில் இருந்துங்க, வனவிலங்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே இப்போ அதே சமயத்தில் வந்து இப்போ எஸ்டேட்டு மக்கள் இப்போ ரைஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம அட்டகட்டிலிருந்து ஆலியாரிலிருந்து மேலே வரப்போமே அந்த குரங்குங்க பாருங்க, முதல்ல வந்து இந்த மாதிரி வராதுங்க. இந்த பிஸ்கெட் அது இதை கொடுத்து பழக்கி எல்லாமே இப்போ வந்து நம்ம பக்கமே வர்றதுக்கு ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிங்கவால் குரங்கு முன்னாடி பார்க்க முடியாது. இப்போ ரோட்லயே நார்மலாக இருக்கிற குரங்கு மாதிரி பிஸ்கெட் கொடுத்து இது அந்த மாதிரி அது பழக்கிட்டாங்க. அரிசி போட்டு அது நகர்நட்டு எல்லாமே வந்து எடுத்துட்டு போற மாதிரி வால்பாறையில் அந்த மாதிரி கடைக்குள்ள பூந்து நகையை கூட எடுத்துட்டு போயிருங்க. ஓ அப்படிங்களா? இங்க நம்ம கிராமத்துக்குள்ள வனவிலங்குலாம் வருமாங்கண்ணா? வனவிலங்கு வருதுங்க. யானை இதெல்லாமே இங்க ஏரியால இருக்கு. எல்லாமே வருது. யானை, புலி, கரடி எல்லாமே. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களேங்கண்ணா, அந்த நிலத்தையெல்லாம் சேதாரமெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்களா? விவசாயம் பண்ணுற நிலத்தை சேதாரம் பண்ணுதாங்க. அது இருந்தாலுமே சரி, நம்ம காட்டுக்குள்ளே இது எப்படி வாழ்ந்துதான் ஆகணும், அதுக்கு போக தான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க மாதிரி இருக்கிறாங்க. சரி 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 சரி. இதான் போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை. இதான் வந்தேன்னா வர எனக்கே பயமாக இருந்தது. காடு ரொம்ப அப்படியே அடர்ந்த காடாக. அப்போது எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் தூரம் போங்க, அதுக்கப்புறம் அப்படியே வண்டி கொஞ்சம் இதாக தாங்க போகும், பார்த்து போங்க அப்படின்னாங்க. நானும் பயந்துக்கிட்டே தான் வர வழியிலெல்லாம் யானை சாணியெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போட்ட யானை சாணியெல்லாம் இருக்குது. சாயங்காலமானா யானை வந்துடுங்களா சீசனுக்கு? அது சொல்ல முடியாதுங்க. அது வர்றப்போ இருந்தால் இருக்குங்க. இருக்கிறப்போ வந்து எங்களுக்கு தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு. எப்படிங்கண்ணா? எங்கள் மக்கள் வந்து அங்கங்கே போயிட்டு வர்றாங்க இல்லைங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து யானை இப்போ காட்டுக்குள்ளே அது யானை எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருக்குங்க. ஓ இப்படி யானை இந்த சைடு இருக்கு, நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு தெரியுங்க. இப்போ இங்கே சீசனுக்கு மட்டும்தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வருங்களா இல்லை எல்லா டைமும் யானை அது இதுன்னா இருக்குமா? சீசனுக்கு மட்டும்தான் வரும். சீசனுக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கும்போது ஒரு கிராமத்துக்கு கரண்ட் வசதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த கிராமம்னு மாறும்? கரண்ட் வசதி வந்து எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் வசதி இல்லைங்களா? இங்கே மட்டும்தான் கரண்ட்டுங்க. ஓ சரி சரி. வால்பாறை பகுதியில் இங்கே மட்டும்தான் கரண்ட்டுங்க. மற்றபடி வந்து கரண்ட் இருக்குது, ஆனால் தெருவிளக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ கீழ்பூனாச்சி அங்கே வந்து தெருவிளக்கு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி. ஆனால் அவங்க இப்போ கீழ்பூனாச்சிக்கு நம்ம நார்மலாக போக முடியுங்களா இல்லை செக் போஸ்ட் ஏதாவது ஃபாரஸ்ட் கிட்ட கேட்டு? ஃபாரஸ்ட் அங்கே பக்கத்தில் இருக்காங்க. அந்த இது காடம்பாறை ஆர்ச்சி இருக்கு பாருங்க. ஆமாங்கண்ணா. அங்கே வந்து ஓ நீங்கள் அதுக்குள்ளே குருமலை போகிற வழியை சொல்கிறீங்க? இல்லை, இங்கேங்க பொள்ளாச்சி போகிற ரூட்டு தான். ஆமாங்கண்ணா. அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிறதானே சொல்கிறீங்க? ஆர்ச்சு தாண்டி கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 4-5 பண்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க. அது திக்கல் போன செட்டில்மெண்ட் ரைட் சைடு இங்கிருந்து போகிறப்போ. இல்லைங்கண்ணா ஆர்ச் இருக்கு இல்லைங்கண்ணா. நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க? கடம்பாறை ஆர்ச்சு தானே சொல்கிறீங்க? அட்டகட்டி கொஞ்சம் மேலே வரும்போது அந்த ஆர்ச் வருதுங்க. ஆர்ச்சுக்குள்ளே சொல்கிறீங்களா இல்லை முன்னாடி?
ஆர்ச்சுக்குள்ளே தானே போகணுண்ணா? உள்ளே தான் போகணும். அது பர்மிஷன் கேட்டு தான் போகணுங்க. அதுதான் அந்த பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு அங்கே செக் போஸ்ட். ஆமாம்மா, அதுக்கு பொள்ளாச்சிலேயே பர்மிஷன் வாங்கிட்டு வந்து காட்டிட்டு அப்புறமா தான் போகணுண்ணா. அனிமல் இருக்குங்க. எந்த எந்த ஏரியா சொன்னீங்க? அதுவும் சேக்கல்முடியிலேருந்து போகணுங்க அங்கிட்டு. சேக்கல் முடிக்கல, அது எங்கேங்கண்ணா இருக்கு? சேக்கல்முடி இந்த வட்டுப்பாறை இங்கே வந்தீங்க பாருங்க. ஆமாங்க. வட்டுப்பாறையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு சோலார் டேம் ரோடு போகுது பாருங்க. ஆமாங்க. அந்த ரூட்டில் போகணும். ஓ, அங்கே போயிட்டு அங்கே கிராமம் இருக்குங்க. அங்கே கிராமம் இருக்குது. ஆனால் கடைசி அந்த லாஸ்ட் நடந்து தான் போகணும், பைக்கு கூட போகாது. 8 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு அங்கேருந்து நடக்கணுங்க 8 கிலோமீட்டர். ஐயோ, அவங்களுக்கும் இந்த அடிப்படை வசதி எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் இது ஓரியாடி பிடிச்சதா நம்மளுக்கு வந்து ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் பழக்கத்தினால கொஞ்சம் ஓரியாடி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரி சரி சரி. அப்போ அதே மாதிரி வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து இப்போ தான் அவங்களுக்கும் சேர்த்து வந்து ஓரியாடிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ நானேன்னு வைங்க, ஒரு கரண்டே போச்சுன்னாலும் ஈபிக்காரன் அங்கேருந்து வரமாட்டான், நானே அதை சரி பண்ணேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு பைப்பு வந்து ஏதோ ஒரு இதுன்னா நம்மளே பிளம்பர் வேலையை அதை பார்த்துருக்கோம். ஒரு ரோடு சரி பண்ணுமா பிடிக்கணுமா நம்மளே கொஞ்சம் ஓரியாடி நம்மளே மம்மட்டியை பிடிச்சி வேலை செய்யணும் மக்களுக்கு வேண்டி. அதான் பண்ணணும். அதான் கொண்டு வந்துட்டாங்க, அதை சின்ன சின்னது வரதெல்லாம் நம்மளே பண்ணிக்க வேண்டியது, வச்சுக்க வேண்டியதுங்க. ஏன்னா அது ரோடு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இடையில ரோடு போயிருக்க வேண்டியதுங்க. அதாவது இவரை பெரியவரை கூட்டிகிட்டு போய் காவா எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு. சரி சரி சரி. இப்போ இடையில எடுத்து விட்டுருக்கீங்க. சரி சரி சரி. கொஞ்சம் மிஞ்சிருச்சுங்க. ஏன்னா போயிருக்கு, மழைக்கு எல்லாம் அரிச்சிட்டு போயிருக்குங்க. அதான் மக்கள் எல்லாருமே பண்ணுறது இல்லைங்க, நம்ம தான் ஏதோ கொஞ்சம். ஆமாம், யாராவது ஒருத்தவங்க ஊருக்காக பண்ணி தான் ஆகணுங்க. எல்லாரும் பண்ணலைன்னாலும் யாராவது ஒருத்தவங்க முன் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற எல்லா சலுகையும் வந்துடுதுங்க, இல்லை வர்றது இல்லைங்களா? அரசாங்கம் கொடுக்குற சலுகை வந்து எல்லாமே இப்போ மகளிர் அது வந்து அறிவித்தாங்க, அந்த இது வந்துருச்சுங்க. அதே மாதிரி ரேஷன் அது வந்து பிரச்சனை இல்லாமல் அது வந்து போயிட்டுருக்குங்க. சரி சரி. இன்னும் இந்த ரேஷன் இங்கே கொண்டு வரதா இப்போ மாதம் வந்து எஸ்டேட்டில் வண்டி கேட்கணும். ஓ, எஸ்டேட்டில் கேட்டு தான் நீங்கள் வண்டி கேட்டு தான் கொண்டு வர்றோங்க இங்கே. ஓ ஓ, சரி சரி சரி. அப்போ ரோடு இருக்குது, அவங்களே கொண்டு வந்து நேரடியாக போடலாம். நான் போன வாரம் போய் பேசினேங்க தாசில்தார்கிட்டைங்க, டிஎஸ்ஓ கிட்டையும் பேசுகிறேங்க. சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஏதோ ரைஸ் வந்து மாதம் இந்த ரைஸ் வரப்போ நீங்களே கொண்டு வந்து அங்கே போட்டுடலாம் இல்லைங்க, உங்கள் அதே வண்டியில் கொண்டு வந்து போட்டுடலாம் இல்லைங்க அப்படின்னு. இல்லை அதுக்கு வந்து பணம் கட்டணும், ஏன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணத்தை இது பண்ணுறதில்ல, நம்மளா காசு கட்டி தான் அங்கே வர்றதுனால அங்கே வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டோட்டலாக இருக்கிறது வில்லோனி ஏரியா மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. மருத்துவம் இதுக்கு வந்து அவங்க மாதம் அவங்க வந்துட்டு போயிருந்தாங்க. சரி சரி சரி. ஓ, இங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்துடுவாங்க நேரடியாக. சரி சரி, அது பிரச்சனை இல்லைங்க. ரோடு இருக்காங்காட்டி தான், அதாவது இல்லைன்னா வர மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ தான் வண்டியே போன மாதம் தான் சரி பண்ணாங்க. சரி சரி. அப்புறம் இப்போ தான் வண்டி சரியாச்சுங்க அப்படின்னு தலைவரை வண்டி இப்போ தான் சரியாச்சு, இப்போ தான் வர்றோம் அப்படின்னு. நீங்கள் இங்கே விவசாயம் அந்த தொழில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை வெளியில் வேலைக்கும் போவீங்களா? வேலைக்கு எஸ்டேட்டில் என்ன எஸ்டேட் வேலை அந்தளவுக்கு போகிறது இல்லைங்க, ஏன்னா அடிமையாக போக மாட்டோம். சரி சரி, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து அசாம் ஜார்க்கண்ட் இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாதத்து அவங்க வந்து என்ன இப்போ பழமே எடுக்கிறாங்கன்னு வைங்க, 7 மணி வரைக்கும் உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க படம். நம்ம வந்து அந்த இதில் போக மாட்டோங்க, முடியாதுங்க. இல்லை அவங்க அடிமையாக போகிறது இல்லைங்க. ஆக மொத்தம் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க, அவங்க வந்து கேட்டுக்குவாங்க. ஏன்னா வெளியிலிருந்து வர்றாங்க, அவங்க வந்து உங்களுக்கு வேலை வேணும் சம்பாதிக்கிறது. இங்கே இருக்கிறனால சரி இந்த வேலைன்னா இன்னொரு வேலையை ஒன்று செஞ்சுட்டு போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே சமயத்தில் வந்து சிறுகாட்டு பொருள் அந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி தேன், புளியம், சீயக்காய் அந்த இதில் வந்து சரி சரி சரி, மஞ்சள். இப்போ நீங்கள் இந்த அரசாங்கத்தோடைய 100 நாள் வேலை அந்த மாதிரிலாம் ஏதாவது போகிறீங்களா? அந்த மாதிரின்னா அது கீழே வந்து என்னங்க, அது இது வந்து நகராட்சிங்கிறனால அந்த வேலை வர மாட்டேங்குது. சரி சரி சரிங்க. கீழே ஏரியாவில் வந்து அது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரேஷன் கார்டெல்லாம் இங்கே மாற்றுறீங்களா, வேண்டாம் உங்களுக்கு 100 நாள் வேலை இங்கே பண்ணி கொடுத்துடலாம். எங்கேங்கண்ணா? கீழே கீழே. ஓ, அங்கே கொண்டு வருது. சரி சரி சரி. அந்த ஏரியாவில் தான் அந்த வேலைங்க. ஆனால் கீழே ஏரியாவுக்கு நீங்கள் ரேஷன் கார்டை மாற்றினா வேணால் உங்களுக்கு வேணால் அந்த 100 நாள் வேலை எல்லாமே பண்ணி அது வந்து செஞ்சுக்கலாம், நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னா. அப்போ ரேஷன் வாங்குறதுக்கு நாங்கள் அங்கே போகணும் இல்லைங்க. அப்போது நாங்கள் வால்பாறை போய் பண்ணுறது நல்லதா, அங்கே போய் அந்த 100 நாள் வேலைக்கு வேண்டி அங்கே போய். அதான் கரெக்டு கரெக்டு. சரிங்கண்ணா, கிளம்பலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த கிராமத்துலேருந்து ஏய் 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 அப்படியே ஸ்கிட் ஆகுது. இத்தனையும் நான் வந்து காற்றை நல்லா இறக்கி விட்டுட்டேன், இருந்தாலும் பயங்கரமாக ஸ்கிட் ஆகுதுங்க. ஸோ இந்த கிராமத்தோடைய வழியை காட்டணும்னு நினச்சேன், ஒரு வழியாக இந்த கேமராவை வந்து ஆன் பண்ணிட்டேங்க. நானே கஷ்டப்பட்டு ஓசு கேமரா வாங்கிட்டு வந்தேன், இங்கே வந்து ஆனே ஆக மாட்டேங்குது. எனக்கு இங்கே பிரச்சனை இல்லைங்க, நீ நம்ம கீழே போக போக அந்த ஜல்லியில் வந்து வண்டி இறங்குறது ரொம்ப கஷ்டங்க.
இப்போ இந்த ஜல்லி தாங்க இப்போ பிரச்சனையே. நம்ம இந்த ஜல்லி எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடணும். ஏன்னா இந்த ரோடு ரொம்ப அப்படியே பள்ளமாக இறங்குதுங்க. அதனால தான் யோசனையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு கஷ்டம். வண்டி வேறு ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. அதனால தான் யோசனையாகவே இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 4:30க்கு மேலே ஆகுதுங்க. நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு கீழே போயிட்டு இன்னும் 2 கிராமம் இருக்குது போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே போயிட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணி பார்ப்போம். மேபி சரிங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி நைட்டு வால்பாறையில் இருந்துட்டு அப்படியே கிளம்புவோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம அப்படியே நேராக கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். மூணார் போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் மூணார் போயிட்டு ரிட்டன் வந்து அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் மூணார் வேணால் இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆமாம், ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இனி மூணார் போய் நைட்டு ஸ்டே பண்ணி அப்படின்னு யோசிக்கிறேங்க. அதாவது நம்மளுடைய மைண்டு ஒரு இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவாக இருக்கும். இங்கே வருங்க, இதெல்லாம் எருமைச்சாணி, மாட்டுச்சாணி, என்னடா அது யானை சாணிங்க. அது நம்ம ஊரில் சொல்லியே பழகிட்டோமா, அதனால் அதே மாதிரி வருது. ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் அனிமல்ஸ் வர வழி தான். கடவுளே, இது வரைக்கும் தாங்க இவங்க ஜல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் இனி முடியலையா, நீ முடிஞ்சிட்டேன்ல நினச்சேன். சொல்லப்போனால் இதுக்கு மேலே கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஏரியாவில் தான் நல்லா ஸ்கிட் ஆகும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து தான் போகணும். தம்பி பொறுமையாக பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துட்றா கீழே. நானும் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், ஒரு எக்ஸ்பல்ஸ் ஒன்று வாங்கலாமா. ஏன்னா நம்ம போகிற தடமெல்லாம் நிறைய இது காட்டுப்பாதையும் நிறைய இடத்துல பாதையே இல்லாமல் தான் போகிறோம். இவனை வச்சு மேனேஜ் பண்ணுறோம். பட் நிறைய இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். ஒரு கிராமத்துக்கு ஒரு நல்லது, அதாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்லது பண்ணணும். ஆனால் சின்னதாக நம்ம ட்ரெஸ் வாங்கி தரது அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ கொஞ்சம் பெரிய நல்லதாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பர்சனலாக கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னங்க சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம். எவ்வளவோ டைம் எடுக்கிறோம், எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது. ஓ காட், இனிமா நீ வரல. ஓ, நான் ஏதோ முடிஞ்சதுன்னு நினச்சேங்க. ஐயோ, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடத்துல தாங்க நல்லா ஸ்கிட் ஆகும். இங்கே வருங்க, இது அவங்களே வெட்டி விட்டுருக்காங்களே. இந்த மாதிரி வாட்டர் கிராசிங் இருக்கும்போது ரோடையெல்லாம் டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ட்டு இது வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் போகிறதுக்கு எதுவுமே ரோடு இல்லை. ஜல்லி கொஞ்சம் தூரம் போட்டாங்களாமா. அதுக்கப்புறம் ரோடு வந்து இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றினால கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்களாமா. சரி, ஓகே. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஜல்லிலாம் பேந்துருச்சுங்க. ஓரளவுக்கு தான் ரோடு போட்டிருப்பாங்க போல். ஆமாம், இந்த ஜல்லி என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே நம்ம வண்டி அப்படியே திருப்பி விடுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அப்படியே நம்ம நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் டாட்டா, டேக் கேர், பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இது வேறு தான் உடஞ்சி கிடக்குது. நீங்கள் வருங்க, இந்த ஏரியா வாவில் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் வாவாக தான் இருக்கும். இவங்க அப்படியே கொஞ்சம் தண்ணியை தேக்கி வச்சு அப்படியே அதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் ரிலீஸ் ஆகி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, மீனெல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், போயிட்டு வரேன். எல்லாருமே இதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா, டேக் கேர், பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.